அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியுமா? வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாலோ, இல்லை அப்பா மகன் சண்டை போட்டாலோ, இல்லை அண்ணன் தம்பி சண்டை போட்டாலோ உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியுமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய சந்தேகம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே சண்டை நடந்ததுனாலே போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன்னா சாதாரண வாக்குவாதம், கோபத்தில் சொன்ன வார்த்தைகள், குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பு, இது எல்லாமே கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. இது சிவில் டிஸ்பியூட்டாக தான் பார்க்கப்படும். ஆனால் சண்டையோடு சேர்ந்து குற்றம் நடந்திருந்தது போலீஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டியது கட்டாயமாகுது. எஃப்ஐஆர் போடக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிதடி, அதாவது நீங்கள் போடுற சண்டையில் உடம்புல காயம் ஏற்பட்டிருந்தா, இல்லை பெண்ணுக்கு ஏதாவது கொடுமை ஏற்பட்டிருந்தா உமன் ஹராஸ்மெண்ட்டில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இல்லை கோபத்தில் நான் கொன்றுவேன்னு சொல்லி உண்மையிலே மிரட்டினீங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்து நீங்கள் மிரட்டினீங்கன்னா அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். சண்டை போடும்போது வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏதாவது உடச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இதெல்லாம் இருந்தால் வீட்டுக்குள்ளே நடந்ததுன்னு சொல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட மறுக்க முடியாது. இதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ் பதிவு செய்கிறது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது கட்டாயமாகுது. போலீஸுக்கு விருப்பம் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களில். இதே மாதிரி அர்னேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த வழக்குலையும் வீட்டு சண்டைன்னு சொல்லி உடனே கைது பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணணும்னா உண்மையான குற்றம் நடந்திருக்கணும், அதுக்கு தேவையான ஆதாரம் இருக்கணும், அரெஸ்ட் அவசியமானதை செக் பண்ணணும். இது எல்லாமே போலீஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதை இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் வேறு, அரெஸ்ட் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளே நடந்தாலே கேஸ் ஆகிருமா? கண்டிப்பாக கிடையாது. குற்றம் இருந்தால் மட்டும்தான் கேஸ் ஆகும். போலீஸ் வந்தால் உடனே ஜெயிலில் போட்டுருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. எந்தெந்த குற்றத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் உங்களை போட்டு ஜெயிலில் போடுவாங்க. வாய்ச்சண்டை போட்டாலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களான்னா அதுவும் கிடையாது. வெறும் வாக்குவாதம் பண்ணால் மட்டும் அது எஃப்ஐஆர் ஆகாது. முடிவாக சொல்லணும்னா எல்லா வீட்டு சண்டையும் எஃப்ஐஆர் ஆகாது. குற்றம் நடக்காமல் இருந்தால் மட்டும். குற்றம் நடந்திருந்தால் அது கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஆகும். அது தவிர்க்கவே முடியும். சட்டத்தை பயப்படாமல் புரிஞ்சுக்கோங்க. சட்டத்தை தவறாக பயன்படுத்தாமவும் இருங்க.